அடுத்தது வினாயன் 50லேருந்து 54 வரைக்கும் இந்த டயக்ராம் பயன்படுத்தி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் தொழிற்சாலை பணியாளர்களையும், வட்டம் தொழிற்சங்க உறுப்பினர்களையும், சதுரம் கடின உழைப்பாளர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 50. தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்து கடின உழைப்பாளர்கள் அல்லாதவர்கள் யார்? இப்போ தொழிற்சாலை பணியாளர்கள்னால் யார்? முக்கோணம். இப்போ முக்கோணம் இருக்கணும். தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்து, தொழிற்சங்க உறுப்பினர்கள்னால் வட்டம் இருக்கணும். கடின உழைப்பாளர்கள் அல்லாதவர்கள், கடின உழைப்பாளர்கள் வந்து சதுரத்தை குறிக்குது. இப்போ சதுரம் இருக்கக்கூடாது. இப்போ முக்கோணத்துலேயும் இருக்கணும், வட்டத்துலேயும் இருக்கணும், பட் சதுரத்தில் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னு எந்த லெட்டர்னு பார்க்கணும். சதுரத்தில் உள்ள எதுவுமே வரக்கூடாது, முக்கோணமும் வட்டமும் மட்டும் வரணும். அப்போ என்ன? ஜி மட்டும்தான் இருக்குது. ஜி தான் முக்கோணத்துலேயும் வருது, வட்டத்துலேயும் வருது, ஆனால் எதில் வரலை? சதுரத்தில் வரலை. ஸோ ஆப்ஷன் 1 ஜி. அடுத்த கொஸ்டின் 51. தொழிற்சாலை பணியாளர் அல்லாத கடினமாக உழைக்கும் தொழிற்சங்க உறுப்பினர்கள். தொழிற்சாலை பணியாளர் அல்லாத, அப்போ முக்கோணம் இருக்கக்கூடாது, முக்கோணத்தில் இருக்கக்கூடாது. கடினமாக உழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சதுரத்தில் இருக்கணும். தொழிற்சங்க உறுப்பினர்களாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டமும் இருக்கணும். சதுரத்துலேயும் வட்டத்துலேயும் வரக்கூடிய எழுத்து, ஆனால் முக்கோணத்தில் வரக்கூடாது. என்னன்னு பார்க்கணும். சதுரத்துலேயும் வட்டத்துலேயும் வரணும், ஆனால் எதில் வரக்கூடாது? முக்கோணத்தில் வரக்கூடாது. இப்போ எந்த எழுத்து இருக்குது? சதுரம் தான் இருக்குது, வட்டம் தான் இருக்குது. முக்கோணத்தில் வரக்கூடாது. அப்போ இதை விட்டுறணும். டி. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் 1. 52வது கொஸ்டின். கடினமாக உழைக்காத, இப்போ கடினமாக உழைக்கக்கூடாது. இப்போ சதுரம் வரக்கூடாது, சதுரத்தில் இருக்கக்கூடாது. தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத, தொழிற்சங்க உறுப்பினர்கள்னால் எதை குறிக்குது? வட்டம், அதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வட்டத்துலேயும் இருக்கக்கூடாது. தொழிற்சாலை பணியாளர்களாக இருக்கணும். இப்போ எதில் மட்டும் இருக்கணும்? முக்கோணத்தில் மட்டும் இருக்கணும், வேறு எதுலையும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன இருக்காங்க? ஏ தான் இருக்குது இல்லையா? இப்போ ஆப்ஷன் 4 ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 53வது கொஸ்டின். தொழிற்சாலை பணியாளர்களில், இப்போ தொழிற்சாலை பணியாளர்களாக இருக்கணும், முக்கோணத்தில் இருக்கணும். தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வட்டமும் இருக்கணும், கடின உழைப்பாளர்களாகவும் இருக்கணும், சதுரமும் இருக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் வரக்கூடியது என்னது? 3த்துலேயும் வரணும். வட்டத்துலேயும் வரணும், முக்கோணத்துலேயும் வரணும், சதுரத்துலேயும் வரணும். என்ன எழுத்தாக இருக்கும்? எது இருக்குது? எஃப் தான் இருக்குது. எஃப் வந்து முக்கோணத்துக்குள்ளேயும் வருது, சதுரத்துக்குள்ளேயும் வருது, வட்டத்துக்குள்ளேயும் வருது. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர், எஃப். அடுத்தது 54வது கொஸ்டின். தொழிற்சாலை பணியாளர் அல்லாத, தொழிற்சாலை பணியாளர்னால் முக்கோணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலை பணியாளர் அல்லாத, கடின உழைப்பாளர் அல்லாத, கடின உழைப்பாளர்னால் எது? சதுரம், சதுரமும் இருக்கக்கூடாது. தொழிற்சங்க உறுப்பினர்களை கண்டறியவும். வட்டத்தில் மட்டும் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன இருக்குது? பி தான். பி வந்து வட்டத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வினாயன் 55லேருந்து 57 வரைக்கும் வழிமுறை கொடுத்துருக்காங்க.
ஏ, பி, சி, டி மற்றும் இ என்னும் 5 நண்பர்களில் ஏ என்பவர் பியை விட உயரம் குறைவானவர், ஆனால் ஈயை விட உயரமானவர். சி என்பவர் மிகவும் உயரமானவர். டி என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும் ஏயை விட உயரமாகவும் உள்ளார். ஏ என்பவர் பியை விட உயரம் குறைவானவர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியை விட ஏயோட ஹைட்டு கம்மி, பிக்கு கீழே தான் ஏ போட்டிருக்கோன்னா என்ன அர்த்தம்? ஏயை விட பி வந்து ஹைட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் ஈயை விட உயரமானவர். ஆனால் ஏ வந்து எப்படி இருக்குன்னா ஈயை விட ஹைட்டாக இருக்குது, ஈயை விட உயரமாக இருக்குது. அப்போ ஏக்கு கீழே தான் ஈ வரும். சி என்பவர் மிகவும் உயரமானவர். எல்லாரை விடவும் ஹைட் யார் தான்? சி தான். இப்போ மேலே போட்டுக்கலாம் சியை. டி என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும் ஏயை விட உயரமாகவும் இருக்காங்க. பி வந்து பியை விட உயரம் கம்மி, ஆனால் ஏயை விட உயரம். அப்போ பிக்கும் ஏக்கும் நடுவில் டி. இப்போ 5 தான் சொல்லியிருக்காங்க, 5 எழுதிட்டோம். இதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 55வது கொஸ்டின், உயரங்களின் ஏறுவரிசைப்படி நடுவில் இருப்பவர் யார்? ஏறுவரிசைனா கீழே இருந்து மேலே, உயரம் கம்மியிலேருந்து அதிகமாக உள்ளது. இப்படி ஏறுவரிசையில் எழுதணுன்னா நடுவில் யார் இருப்பான்னு கேட்டிருக்காங்க. நடுவில் வந்து டி தான். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஏவை விட 56வது கேள்வி, ஏயை விட உயரமாகவும் சியை விட உயரம் குறைவாகவும் உள்ளவர்கள். ஏயை விட உயரம் அதிகமாக இருக்கணும், ஆனால் சியை விட உயரம் கம்மியாக இருக்கணும். அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க, பி மற்றும் டி. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 57, உயரங்களின் ஏறுவரிசைப்படி ஏயும் சியும் தங்களது இடத்தை மாற்றிக்கொள்கின்றனர் எனில் சியின் தற்போதைய நிலை. ஸோ ஏறுவரிசையில் எழுதிட்டோம், உயரம் கம்மியிலேருந்து உயரம் அதிகமாக எழுதிட்டோம். இந்த ஏறுவரிசைப்படி ஏயும் சியும் தங்களது இடத்தை மாற்றிக்கொள்கின்றனர். ஏயும் சியும் தங்களோட இடத்தை மாற்றிக்கிறாங்க அப்படின்னா இங்கே சி வந்துடும், இங்கே ஏ வந்துடும். அப்படின்னா எனில் சியின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி வந்து எப்படி இருக்குது? இடம் இருந்து 2ஆம் இடத்துல இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். இடமிருந்து 2ஆம் இடம். இதுதான் 58வது கேள்வி. ஒரு பகடையின் வெவ்வேறு நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. பகடையின் அடிப்பக்கம் 2 எனில் மேல் பக்கத்தில் உள்ள எண், அதாவது 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு படகையாக பார்க்கலாம். எல்லா பகடையிலையுமே ஒவ்வொரு நம்பருக்கும் ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 பாருங்கள், இங்கே 5 பக்கத்தில் 4 2 இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 5க்கு ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். 5க்கு ஆப்போசிட் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 5 பக்கத்துலேயே 4 இருக்குது, 2 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 2ம் அதோட ஆப்போசிட்டில் வராதுன்னு அர்த்தம். இப்போ 5 மேலே இருக்குன்னா அதோட ஆப்போசிட் வந்து கீழே இருக்கணும். இது வந்து சைடில் தான் இருக்குது நமக்கு. அப்போ இது வந்து 5க்கு எதிரே உள்ள நம்பர் கிடையாது. இப்போ 4 கிடையாது, 2ம் கிடையாது, 4 கிடையாது, 2ம் கிடையாது. அதே மாதிரி இங்கே 2வது படத்தை பார்த்திங்கன்னா 6 இருக்குது. அப்போது 6ம் 5க்கு எதிர்த்தால இல்லை. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 5 இருக்குது, 1 வந்து இங்கே சைடில் தான் இருக்குது, 5க்கு சைடில் தான் இருக்குது. அப்போ 1ம் வந்து 5க்கு எதிர்த்தால இருக்காது, 1ம் வராது. இப்போ 1 கிடையாது, 2 கிடையாது, 4 கிடையாது, 6 கிடையாதுன்னா பேலன்ஸ் 1 தான் இருக்குது, 3. இப்போ 5க்கு ஆப்போசிட்டில் 3ங்கிற நம்பர் தான் நமக்கு இருக்கும். சரியா? இப்போ அதே மாதிரி ஒரு நம்பருக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது 4 எடுத்துக்கலாம். 4க்கு எதிராக என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 4க்கு எதிராங்கும்போது கண்டிப்பாக 5 கிடையாது, 3 கிடையாது. ஏன்னா 5 3 1க்கு எதிர்த்தால இருக்குது. ஸோ 5 வராது, 3 வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 4க்கு பக்கத்துலேயே 2 இருக்குது.
ஸோ 2ம் அதுக்கு எதிர்த்தால வராது. அடுத்தது இங்கே 4க்கு பக்கத்தில் 6 இருக்குது. ஸோ 6ம் வராது. அப்போ என்ன நம்பர் தான் இருக்கும்? 2, 3, இங்கே 4, 5, 6, 1 தான் மிஸ்ஸிங். இப்போ 4க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்த நம்பர் பார்க்கலாம். அடுத்து என்ன நம்பர் பார்க்கலாம்? 2 எடுத்துக்கலாமா? 2 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 4 நம்பருமே வராது. ஏன்னா ஒன்றுக்கு எதிர்த்தால இருக்கிறதுனால 5 கிடையாது, 3 கிடையாது, 4 கிடையாது, 1 கிடையாது. இப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது நமக்கு? 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2க்கு எதிரே உள்ள எண் வந்து 6. இப்போ அடிப்பக்கம் 2 எனில் மேல் பக்கத்தில் உள்ள எண் 6. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 59வது கேள்வி. ஏ என்பவர் பியை விட 2 வயது மூத்தவர். மேலும் பியின் வயது சி என்பவரின் வயதைப் போல இருமடங்காகும். ஏபிசி ஆகிய மூவரின் வயதுகளின் கூடுதல் 27 எனில் பியின் வயது என்ன? இதில் ஃபஸ்ட்டு சியோட வயதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சியோட வயது வந்து எக்ஸ், அப்படியே ரிவர்ஸில் வரும். சியோட வயது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். பியின் வயது சி என்பவரின் வயதை போல இருமடங்கு. பியோட வயது வந்து சியோட வயதை போல இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எக்ஸுனா பியோட வயது 2x, 2 மடங்குனா 2ஆல் பிரிக்கிருக்கோம். அடுத்தது ஃபஸ்ட்டு இது பாருங்கள். ஏ என்பவர் பியை விட 2 வயது மூத்தவர். 2 வயது மூத்தவர்னால் 2 வயசு அதிகமாக இருக்கும். அப்போ ப்ளஸ் பண்ணணும். இப்போ ஏயோட வயசு எப்படி இருக்குன்னா பியோட வயது கூட 2 ஆட் பண்ணிக்கணும். 2 வயது மூத்தவர்னால் 2 வயது அதிகமாக இருக்கும். ஸோ 2x + 2. ஏபிசி ஆகிய மூவரின் வயதுகளின் கூடுதல் 27ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3ஐயும் கூட்டினா 27. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x + 2x + 2 = 27. எல்லாத்தையும் கூட்டினோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் டேம் எல்லாம் கூட்டிக்கலாம். 2x, 4x, 5x. 5x + 2 = 27. 2 அங்கே கொண்டு போய்க்கலாம். அப்போ 5x = 27 - 2ன்னு வரும், 25. ஸோ x = 25/5. கேன்சல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 5. எக்ஸோட வேல்யூ 5. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியோட வயது கேட்டிருக்காங்க. பியோட வயது என்னென்னு எடுத்திருக்கோம்? 2x. இப்போ 2 × 5, 2 5 10 தான் ஆன்சர். ஸோ பியின் வயது 10. ஆப்ஷன் 1. அடுத்து 60வது கேள்வி. ஒரு சந்திப்பின் போது 11 பேர் ஒருவருக்கொருவர் ஒரு முறை மட்டும் கைக்குலுக்கிக் கொள்கின்றனர். முக்கியமான வார்த்தை ஒரு முறை மட்டும். எனில் மொத்தம் எத்தனை கைக்குலுக்கல்கள் நிகழும்? மொத்தம் 11 பேர் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆள் கை கொடுக்குறாருன்னா இந்த ஒரு ஆள் மீதி 10 பேருக்கு கை குலுக்குவார். இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள ஆள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் கை குலுக்குறாரு. சரியா? அப்போ எத்தனை கை குலுக்கல் நிகழுங்க? 10. 1 வந்து மீதி உள்ள 10 பேர்கிட்டையும் கை குலுக்குவார். அடுத்து 2வது நபர் கை குலுக்கும்போது திரும்ப இவருக்கு கை குலுக்க மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி இங்கே கை குலுக்கியாச்சு இவங்க. ஸோ திரும்ப வந்து 2 வந்து 1 கூட கை குலுக்காது, மீதி உள்ளவங்க கிட்ட தான். அப்போ மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 3, 6, 9 பேர். சரியா? அடுத்தது மூணாவது நபர் கை குலுக்கும்போது இவங்கக்கிட்ட திரும்பவும் கை குலுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி குலுக்கியாச்சு. அடுத்தது 8 வரும். அடுத்து 4வது நபர் கை குலுக்கும்போது மீதி 7 வரும். 5வது நபர் கை குலுக்கும்போது மீதி 6. அடுத்து இவங்க கை குலுக்கும்போது 5, இவங்க கை குலுக்கும்போது 4, இவங்க 3, இங்கே 2, இங்கே 1. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பரை கூட்டணும். முதல் 10 இயலெண்களின் கூடுதல் ஃபார்முலா நமக்கு தெரியும். n × n + 1/2. எண்ணுக்கு பதிலாக 10ன்னு எடுத்துக்கிறோம். 10 × n + 1 11/2. 5 × 11 5 11 55. ஸோ ஆப்ஷன்
4 is the correct answer.